சம்மருக்கு ஜில்லுன்னு ஹோம்மேட் மேங்கோ ஐஸ்கிரீம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு ஃபுல் விப்பிங் க்ரீம் பேக்கெட்டை இப்படி பவுலில் எடுத்துக்கலாம். ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இது வந்து அப்படியே டபுள் ஆற வரைக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டரை வச்சு நல்லா பீட் பண்ணணும். மிக்சியில் போடலாம், பட் மிக்சியில் போட்டால் அந்த ஹீட்டுக்கு வந்து சரியாக அந்த ஸ்மூத்னஸ் வராது. ஹேண்ட் பீட்டரை வச்சு தான் பண்ணணும். அதே மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சு தான் பண்ணணும். இதுக்கு முன்னாடி நான் நிறைய மைதா மாவில் கார்ன்ஃப்ளவர் மாவுலாம் பண்ணி பார்த்துருக்கேன். அந்தளவுக்கு செக்சர் வந்ததில்லை, ஸ்மூத்னஸும் வந்ததில்லை. 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி திரிஞ்சு போய் தண்ணியாக போயிடும். பட் இந்த மாதிரி விப்பிங் க்ரீமில் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு நல்ல ஒரு கடையில் வாங்குற அந்த டேஸ்ட்டு வந்துச்சு. அது என் பொண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கா. மீன்வெயில் இந்த மாம்பழத்தை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஜாரில் சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த மாம்பழம், நல்லா அந்த கலராக நல்லா இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துக்கலாம். நான் இருந்ததுனால சேர்த்துக்கிட்டு, இல்லாட்டி சுகர் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு கப்பு உங்களுக்கு டேஸ்ட்டு சுகர் டேஸ்ட்டு பார்த்துங்க, 1 கப்பு எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் இனிப்பாகவே இருக்கட்டும். இதையும் சேர்த்து நல்லா அந்த ஒரு மாதிரி வரி வரியாக வருது பாருங்கள், அந்தளவுக்கு நல்லா போட்டு பண்ணிருப்பாங்க. எவ்வளோ டபுளாக வந்திருக்குன்ட்டு. மிக்சியில் அடித்த அந்த மேங்கோ பல்பை அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். இது சேர்த்தக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கலக்கிறதுக்கோசரம் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் பீட்டர் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாம். லைட்டாக அதை கலக்கிறதுக்கோசரம் பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள் நல்லா எல்லாம் சேர்ந்து வந்துடுச்சு. கடைசியில் பாருங்கள் எனக்கு இந்த மாதிரி வரும் 2 நிமிஷம் கழிச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு முந்திரி பாதாம் கொட்டை என்ன இது இருக்கோ அதை போட்டுக்கலாம். மேலே கொஞ்சமாக அந்த மேங்கோ பல்ப் அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் விப்பிங் க்ரீமில் ஹேண்ட் பீட்டரை வச்சு பண்ணால் தான் அந்த இது வருமே தவிர, மற்ற நீங்கள் மைதா மாவுலாம் பண்ணிங்கன்னா ரொம்ப லென்த்தி ப்ரொசீஜராக இருக்கும், அந்தளவுக்கு ரிசல்ட்டும் வராது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள். இப்போ தான் எல்லா இடத்துலையுமே இந்த விப்பிங் க்ரீம் கிடைக்குது இல்லையா? 65 ரூபா தான் அந்த பேக்கெட் மொத்தமே. எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையே நீங்கள் கடையில் வாங்கவே வேண்டாம், வீட்டிலே பண்ணிக்கலாம். மேங்கோவுக்கு பதிலாக நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர், வெனிலா ஃப்ளேவர் எது வேணால் செஞ்சுக்கலாம். அதுக்கு பேஸ் வந்து இந்த மாதிரி தான் செய்யணும். ஈஸியாக நம்ம வீட்டிலே பசங்களுக்கு பண்ணி கொடுத்தா மாதிரி ஆச்சு. ஹெல்த்தியாகவும் இருக்கும். தாராளமாக நம்பி பசங்களுக்கு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக எவ்வளோ நல்லா வருதுன்ட்டு. இது எவ்வளோ நேரம் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். அந்த மைதா மாவு அதெல்லாம் போடுற மாதிரி நீர்த்து போய் இதாக இருக்காது. இதே மாதிரி ஸ்மூத்னஸ் வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் ஆகும். ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 நாள் வரைக்கும் கூட நீங்கள் இதே மாதிரி தான் மெயின்டைன் ஆகும். நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மேலே நீங்கள் கார்னிஷ்க்கு எது வேணால் போட்டுக்கலாம். குங்குமப்பூ அந்த மாதிரி எது வேணால் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக மேங்கோ கட் பண்ணி அது மேலே சேர்த்துக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.